நடுக்கடல்ல சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற கப்பலுக்கு பாத்தீங்கன்னா பதட்டத்தோட ஒரு ரேடியோ கால் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க கப்பலோட கேப்டன் இறந்துட்டாரு, எங்க கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க, ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியோ கால் வருது. இந்த ரேடியோ கால் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சில்வர் ஸ்டார் கப்பல் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் நோக்கி டிராவல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் இருந்தவங்களா காப்பாத்தினாங்களா, அந்த கப்பல் இருந்தவங்களா என்ன ஆனாங்க அப்படிங்கறது ரொம்ப டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மாசம் 1947 இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சில்வர் ஸ்டார் கப்பல் பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் நோக்கி போறாங்க. போய் அந்த கப்பலையும் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, அந்த கப்பல்ல இருந்து எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. எந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்கன்னா, ரொம்ப பயத்தோடவும் இறந்து கிடக்குறாங்க. அவங்க உடம்புல ஒரு சின்ன கீறல் கிடையாது, அடிப்பட்ட தழும்பு கிடையாது, ஏன் அடிப்பட்டதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. அவங்க எப்படி இறந்து கிடக்குறாங்கன்னா, ஒவ்வொரு முகத்திலையும் ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்ணை நல்லா திறந்துகிட்டு வாயை திறந்துகிட்டு வானத்தை பார்த்து அப்படியே இறந்து கிடக்குறாங்க. ஈவன் நாய் கூட அந்த மாதிரி தான் இறந்து கிடந்திருக்கு. சரி, அந்த கப்பலுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கப்பலை பாத்தீங்கன்னா நம்ம சைடு இழுக்க ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கப்பலோட லோடஸ்க்ல இருந்து கருப்பு கலர்ல புகை வர ஆரம்பிச்சிருக்கு. புகை வந்த சில நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த கப்பல் பற்றி எரிஞ்சு கடலுக்குள்ள அப்படியே முழுகிருச்சு. அந்த முழுகி போன கப்பலோட பேரு பாத்தீங்கன்னா அவுராங் மேடான். இந்த கப்பல்ல இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஏலியன் அட்டாக்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கேஸ் லீக்கேஜ்னால இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எதனால இறந்தாங்க அப்படிங்கிறது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு. ஆனா இருக்கிறதுலே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அவுராங் மேடான் அப்படிங்கிற ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா அபிஷியல் ஷிப்பிங் ரெக்கார்ட்ல எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கப்பல் யார் பேர்ல இருந்துச்சு, இந்த கப்பல் இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரிய வரல. இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்வி எழுப்பப்படுது. இந்த மர்ம கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கப்பல்ல இறந்து போனவங்களா எப்படி இறந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.